பல்மனரி எம்பாலிசம். அது என்ன சார் பல்மனரி எம்பாலிசம்? இப்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, விமானத்தில் பறந்துருப்பீங்க. டாக்டர் புவனேஸ்வரன் கோயம்புத்தூர். இந்த விமானத்தில் பறக்கும் பொழுது சில சமயம் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் பறக்கிற விமானத்தில் நீங்கள் இருக்கீங்க, வெளிநாடுகளுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நடக்கணும், உட்காந்துட்டே இருக்காதுங்க, காலுக்கு அந்த நல்ல சாக்ஸ் டைட்டாக போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் சிலருக்கு ரொம்ப நேரம் எந்த விதமான அசைவும் இல்லாமல் உட்கார்ந்து இருந்தாலும், அல்லது உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு காலில் ஒரு சர்ஜரி வருது, ஒரு எலும்பு முறிவு வருது, அதற்கு வந்து காலை ஆட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எலும்பு டாக்டர் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது காலில் உள்ள அசுத்த இரத்த குழாய்களில் ரத்தம் கட்டியாக தேங்கி அது வந்து டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தட்டிகள் என்னன்னா அப்படியே சில சமயம் மூவ் ஆகி இந்த கீழே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிறை ஐபிசின்னு சொல்லுவோம், இன்ஃபீரியர் வெனா கேவா, அதன் மூலமாக வலது இருதயத்துக்குள்ள போய் அதிலிருந்து நேராக நுரையீரல்ல போய் அடைக்கிறது தான் பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பல்மனரி எம்பாலிசம் ஏன் முக்கியம் அப்படின்னா, சில சமயம் பார்த்தீங்கன்னா பல்மனரி எம்பாலிசத்தினுடைய அளவு அதிகமாக இருந்தால் உடனடியாக உயிருக்கே ஆபத்து வரலாம். அதனால ஒன்று முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக ரொம்ப நாள் ஏன்னா நாள் அல்லது ரொம்ப மணி நேரம் தொடர்ந்து இப்போ காரில் பயணம் பண்ணுறதோ பஸ்ஸில் பயணம் பண்ணுறதோ பல மணி நேரங்கள் அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க. முக்கியமாக பெண்கள், அதுவும் வயதானவர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த காலினுடைய அதாவது முழங்காலுக்கு கீழே இருக்கிற அந்த சதை பகுதியில் தான் அந்த ரத்த கட்டி அதிகமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால அதுக்கு காலுக்கு அடிக்குவேட் எக்ஸசைசஸ் கொடுக்கறது, ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிறது, விமானம் மாதிரி இருந்தால் உள்ள நடக்கிறது, பயணம் பண்ணும்பொழுது பல இடங்களில் நீங்கள் பயணம் பண்ணக்கூடியது அப்படின்னா நிறுத்தி போவது போன்றவை செய்வதன் மூலம் இந்த டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் தவிர்க்கப்படலாம். அதன் காரணமாக வரக்கூடிய பல்மனரி எம்பாலிசமும் தவிர்க்கப்படலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இது சின்ன விஷயம்தான், ஆனால் அதை சரியாக கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது பெரிய விளைவுகளை கொடுத்துரும். அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விழிப்புணர்வு. வணக்கம்.